அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஆன்மீகம். நம்மையும் நம் குடும்பத்தையும் காக்கக்கூடிய குலதெய்வம் நம் வீட்டில் இருக்கிறதா இல்லையா என்று நாம் தெரிந்து கொள்வது எப்படி என்று பார்ப்போம் வாருங்கள். நம் குடும்பத்தையும் நம் குலத்தையும் காக்கும் தெய்வம் தான் நம் குலதெய்வம். நம் கூடவே நம் குலதெய்வம் இருந்தாலே போதும். நம் வாழ்வில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நாம் சமாளித்து வெளியே வந்து விடலாம். அது பொருளாதாரம் ஆனாலும் சரி, உறவுகள் உள்ள பிரச்சனை ஆனாலும் சரி, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆனாலும் சரி, குலதெய்வம் அருள் நம் கூடவே இருந்தால் நாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். நிறைய பேர் குலதெய்வம் தெரியவில்லை என்று கவலைப்படுகிறார்கள். நம் முன்னோர்கள் குலதெய்வம் வழிபாடு செய்து இருப்பார்கள். அதனால் நம் கூடவே நம் குலதெய்வம் கண்டிப்பாக நம் குடும்பத்தையும் நம் குலத்தையும் காக்கும். நம் கூட இருக்கும் குலதெய்வத்தை நம் கூடவே இருக்கணும் என்று மனதார நினைத்தாலே நிச்சயமாக நம் குலதெய்வம் நம் கூடவே தான் இருப்பார். நம் கூட நம் குலதெய்வம் இருப்பது நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று பார்க்கலாம் வாங்க. நம் வீட்டில் பல்லி இருப்பது நம் குலதெய்வம் நம் கூட இருப்பதற்கு அறிகுறி. ஒரு நல்ல சக்தி இருப்பதற்கு அறிகுறி தான் பல்லி இருப்பது. நல்ல ஆற்றல் இருக்கும் இடத்தில் பல்லி, புறா, சிட்டுக்குருவி, பட்டாம்பூச்சி எல்லாம் வரப்போக இருக்கும். அதுவும் பூஜை அறையில் பல்லி இருப்பது ரொம்ப நல்லது. நம் ஏதாவது நல்லது பேசும்போது பல்லி சத்தம் போட்டால் நல்லது நடக்கும். குலதெய்வத்துக்கும் அல்லது கோயிலுக்கு சென்று வரும் பொழுது எலுமிச்சம்பழம் தருகிறார்கள். அதை நம் வீட்டில் பூஜை அறையில் அல்லது பீரோவில் வைத்து விட வேண்டும். அந்த எலுமிச்சம்பழம் காய்ந்து போயிருந்தால் குலதெய்வம் நம் கூட இருப்பதாக அர்த்தம். அது அழுகி போகக்கூடாது. அது நல்லதுக்கு இல்லை. வீட்டில் ஏதாவது விபூதி வாசனை, சந்தன வாசனை, பூ வாசனை, சுருட்டு வாசனை வந்தால் நம் குலதெய்வம் நம் வீட்டில் இருப்பதாக அர்த்தம். நம் கனவில் வந்து யாரால் நல்லது சொல்வது போல் தோன்றும். நம் குழந்தைக்கு உடம்பு முடியவில்லை என்றால் நாம் ஒரு மஞ்சள் துணியில் ₹1 நாணயம் முடிந்துவிட்டு பூஜை அறையில் கடவுள் காலடியில் வைத்துவிட வேண்டும். மறுநாளே குழந்தைக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். இதுபோல் இருக்கும். நம் வீட்டில் சரி, நம் கூடவும் நம் காக்கும் குலதெய்வம் நம் கூடவே இருப்பதாக அர்த்தம். நம்மையும் நம் வம்சத்தையும் காவல் தெய்வம் போல் இருந்து காப்பார். நன்றி.